இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் சிசிஎஸ் 339 கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ். யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிளாக் செயின் இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் இந்த கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் பெர்மிஷன்ட் மாடல் ஆஃப் த பிளாக் செயின் வித் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. கண்டிப்பா இந்த 3 கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்கல் ட்ரீ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா பேசிக் கிரிப்டோ கரன்சி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் காயின் கிரியேஷன் அப்ரோச்சஸ் அதில் 2 அப்ரோச்சஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் டபுள் ஸ்பெண்டிங் இந்த கான்டெக்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ். தென் இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ். அந்த பிட்காயின் நெட்வொர்க் பத்தியும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ அப்போ இந்த 4 கொஸ்டினும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா நியூ சிலபஸ். ஸோ இதுல பிட்காயின் கான்சென்சஸ், தென் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ஹேஷ்கேஷ் பிஓடபிள்யூ, பிட்காயின் பிஓடபிள்யூ, தென் அட்டாக்ஸ் ஆன் பிஓடபிள்யூ. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், ப்ரூஃப் ஆஃப் பர்ன், தென் ப்ரூஃப் ஆஃப் elapsed டைம். ஸோ இது வந்து மூணையுமே சேர்த்து ஒரே கொஸ்டினுக்கு படிச்சுக்கணும். ஸோ இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு 6 மார்க் 7 மார்க் அந்த மாதிரி கேட்கலாம். தென் ஒன் மோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் மைனிங். ஸோ இதுலேயும் 3 சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த 3 சப் டாபிக்கையுமே படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற 4 பிக் கொஸ்டின்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. எப்படியும் இதுல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். தென் பார்ட் சி கூட இந்த யூனிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. இதை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஆர்கிடெக்சர் ஆஃப் ஹைப்பர்லெஜர் ஃபேப்ரிக். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து இந்த செயின் கோட், தென் இதீரியம் நெட்வொர்க், தென் இவிஎம். ஸோ இந்த 4 பிக் கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. 4மே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். தென் இந்த யூனிட்ல இருந்தும் நம்ம பார்ட் சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்க எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னாலே எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் வந்துடும். இதையும் நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா அப்ளிகேஷனும் சேர்த்து மொத்தமா கேட்டாலும் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதுற மாதிரி படிச்சுக்கோங்க. தென் ஸ்பெசிஃபை பண்ணி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை கூட கேட்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ், ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங். தென் இந்த இன்சூரன்ஸ் கூட நீங்க படிச்சுக்கலாம். ஸோ எப்படியும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின்ல இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸை கூட நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 5ல ஒன் மோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாக் செயின் போக 5th யூனிட்ல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பத்தியும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை பார்ட் சில கூட கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்கலாம். அப்போ ஓவராலா இந்த கிரிப்டோ கரன்சி சப்ஜெக்ட் வந்து நியூ கான்செப்ட் தான். ஸோ எது இம்பார்ட்டன்ட் பெருசா இது வரைக்கும் யாருமே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எனிவே ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு 4 பிக் கொஸ்டின் இதுல நான் கொடுத்துருக்கேன். இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த 4 பிக் கொஸ்டின்ஸையும் எல்லா யூனிட்லயும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிடலாம்.